ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பீனட் சட்னி பார்க்க போகிறோம். வேர்க்கடலை சட்னி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு தொடர்ந்து ஒரு 4 நிமிஷம் வறுத்து விட்டுடலாம். 4 நிமிஷம் தொடர்ந்து வறுத்தாச்சு. கலர் இந்த அளவுக்கு மாறி வந்திருக்கும். இதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு தோல் வேணுன்னா உரிச்சிக்கலாம். நான் தோல் எப்பயுமே உரிக்க மாட்டேன். இப்போ அதே ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவு நறுக்கி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 3 பல்லு பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன் தோல் உரிச்சிட்டு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். புளி இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி முடித்தாச்சு. இதுவும் நல்லா ஆறட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்து அளவுக்கு தேங்காவை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. 2 நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னியில் சேர்த்துடலாம். இந்த வித்தியாசமான பீனட் சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.